மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இன்றைய நாளின் சிறப்பு நிகழ்வுகள் குறித்து முழுமையா சொல்லுங்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது ஒரு சிறப்பு பெற்ற தலமாக விளங்குகிறது. 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமான ஒன்றாகும். அந்த வகையில் சித்திரை திருவிழா என்பது லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருந்து அதை காணக்கூடிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. நேற்று கோவில் வளாகத்தில் வாஸ்து சாந்தியுடன் இந்த பூஜைகள் செய்யப்பட்டு சித்திரை திருவிழா தொடக்கத்திற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று கொடியேற்றத்துடன் இந்த திருவிழாவானது தொடங்குகிறது. அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து பக்தரிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திருவிழாவாக இந்த சித்திரை திருவிழா அமைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா என்பது ஏப்ரல் 18 முதல் 30ஆம் தேதி வரை 13 நாட்கள் கொண்டாடப்பட உள்ள நிலையில இன்று காலை மிதுன லக்னத்தில் சித்திரை திருவிழா கொடியேற்ற நிகழ்வானது 10:35 மணியிலிருந்து 10:59 மணிக்குள்ளாக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் அருகே உள்ள தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் தர்பை புற்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டுக்கட்டு சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட இருக்கிறது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க தங்க கொடிமரத்தில் சித்திரை திருவிழாவுக்கான உற்சவ கொடியேற்றமானது விமர்சையாக நடைபெற இருக்கிறது. முன்னதாக கொடிமரத்தின் முன்பாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியா உடையுடன் எழுந்தருடைய பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். பின்னர் சுவாமிக்கும் அம்மனுக்கும் பல்வேறு விதமான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பரிவார மூர்த்திகளுடன் கோவிலிருந்து புறப்பட்டு 4 மாசி வீதிகளிலே பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பார்க்க உள்ளனர். ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் 27ஆம் தேதி திக் விஜயமும் சிகர நிகழ்வாக 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் 29ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. மேலும் ஏப்ரல் 30ஆம் தேதி சுந்தரேஸ்வரருக்கு சித்திரை திருவிழாவானது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழாவானது தீர்த்தவாரியுடன் நிறைவேற இருக்கிறது. அதே வேளையில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 23 முதல் மே 6ஆம் தேதி வரை 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:15 மணியளவில் கள்ளழகர் கோவிலிருந்து மதுரையை நோக்கி கள்ளழகர் திருக்கோலத்துடன் அதிர்வேட்டுக்கள் முழங்க புறப்பட இருக்கிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி காலை 3 மாவடியில் கள்ளழகருக்கு எதிர் சேவை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ராமராவையர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சும் நிகழ்வும், மே 2ஆம் தேதி தேனூர் மண்டபத்தில் மண்டுவ முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வும், மே 3ஆம் தேதி அதனைத் தொடர்ந்து தசாவதார நிகழ்வு மற்றும் மே 3ஆம் தேதி ராஜாங்க அலங்காரத்திலிருந்து மன்னர் சேதுபதி மண்டபம் நோக்கி புறப்படுதல் மற்றும் மே 4ஆம் தேதி அதிகாலை பூப்பள்ளக்கில் எழுந்தருளும் நிகழ்வு, அங்கிருந்து மன்னர் சேதுபதி மண்டபத்திலிருந்து அழகர் மலையை நோக்கி புறப்படுகிறார். மேலும் இறுதி நிகழ்வாக மே 5ஆம் தேதி காலை 10:40 மணியிலிருந்து முதல் 11:10 மணிக்குள்ளாக கள்ளழகர் கோவில் மலைக்கு வந்தடைகிறார். இப்படி மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா என்பது 15 நாட்கள் நடைபெறுகிறது. கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா என்பது ஒரு 10 நாட்கள் நடைபெறுகிறது. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் இறுதி நேரத்தில் அது முடிவுற தருவாயில் தான் கள்ளழகர் கோவிலுடைய சித்திரை திருவிழா ஆனது தொடங்குகிறது. ஆக இந்த ஒரு 25 நாட்களும் மதுரை விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மதுரை மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே இந்த சித்திரை திருவிழாக்கான ஏற்பாடுகள் மற்றும் அந்த திருவிழாவை காண்பதற்காக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இந்த மதுரை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. பக்தர்கள் ஏதுவாக சாமி தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தளவுக்கு காவல்துறையினர் 2 கோவில்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் சாமி வலம் வரக்கூடிய இடத்திலே காவல்துறையினர் முழு பாதுகாப்பு அளிக்கிறார்கள். பக்தர்கள் மாசி வீதிகளிலே இரு மருங்கிலும் இருந்து
சுவாமியையும் அம்மனையும் வழிபடக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. அதே போன்று காலை மாலை பரிவார மூர்த்திகளுடன் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். மேலும் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவை பொறுத்தளவுக்கு அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டு மீண்டும் அழகர் மலை வரைக்கும் வந்தடையும் வரைக்கும் காவல்துறையினர் முழு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பிலே முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருக்கக்கூடிய நிகழ்வுடைய 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் அங்கு அதிக பாதுகாப்பு பணிகள் செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலை 10:30 மணிக்கு மேலாக இந்த மிதுன லக்னத்தில் அந்த சித்திரை திருவிழா கொடியேற்றமானது நடைபெற இருக்கிறது. இதிலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்திரை திருவிழா அந்த தொடக்க நிகழ்வான அந்த கொடியேற்ற நிகழ்விலே பங்கேற்பதற்காக வர இருக்கிறார்கள். சிறப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது மோகன்.